சென்னை தியாகராய நகர், அண்ணா சாலை, கிண்டி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, திருமுல்லைவாயில், அயப்பாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிப்பு. கனமழை காரணமாக பூந்தமல்லி, பட்டாபிராம் சாலையில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் திணறல். அடிக்கடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வாகன ஓட்டிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. வட உள் தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும் என கணிப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் எம்பிக்கள் பங்கேற்பு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. தனது தலைமையில் தமிழக எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. முதல்வர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்த திமுக, அதிமுக. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் எம்பிக்களும் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் 19 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்பு. பணி நிமித்தம் காரணமாக மயிலாடுதுறை எம்பி சுதா பங்கேற்கவில்லை என தகவல். தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக திருமாவளவன் பேட்டி. 543 என்ற மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த கூட்டத்தில் உறுதி செய்கிறது. திமுக, அதிமுகவினர் பங்கேற்காவிட்டாலும் அவர்கள் இதே நிலைப்பாட்டுடன் எங்களோடு இருப்பார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. திமுக, அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இதே நிலைப்பாட்டைத்தான் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக பங்கேற்காதது வருத்தமளிப்பதாக ப. சிதம்பரம் பதிவு. தொகுதி மறுவரையறை மசோதாவை பற்றி ஒவ்வொரு கட்சியும் தன் நிலையை தெளிவாக அறிவிக்கவும் வலியுறுத்தல். காவிரி, மேகதாது விவகாரத்தை காரணம் காட்டி தொகுதி மறுவரையறை குறித்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது ஏற்புடையதல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் அதிருப்தி. 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஏற்கனவே நமக்கு 39 தொகுதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது புதிய அரசு வந்திருக்கிறது. மீண்டும் அவர்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகிற போது அது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு
கூட்டப்பட்ட கூட்டம் இது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல். எண்ணிக்கையை உயர்த்தினால் பேச நேரம் கிடைக்காது என்றும் கருத்து. பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. சில எதிர்க்கட்சிகள் மசோதாவை ஆதரிக்கும் முடிவில் உள்ளதாக துரை வைகோ விமர்சனம். சில கட்சிகள் பாஜகவுடன் மறைமுக ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு எல்லா மாநிலம் ஏத்துறதுனால நீங்க ஏத்துக்கலாமே ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி சில எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்படி டீலிமிட்டேஷன் பில்ல நமக்கு 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கலாம்ங்கிற கருத்தை வைக்கிறாங்க. சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பாஜக கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்க மாதிரி தெரியும். அமித்ஷாவின் ஆசை வார்த்தை சட்ட வடிவம் பெறுவதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம். சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என உறுதி. அவர் அன்றைக்கு சொன்ன அந்த ஆசை வார்த்தை இன்றைக்கு மீண்டும் சட்ட வடிவம் பெருக போகிறது என்ற செய்தியை நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். எனவே அது ஒரு ஏமாற்று வேலை. ஏற்கனவே 76வது ஆண்டு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை ஏமாற்றும் வேலை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். பாஜக ஆஃபர் கொடுக்கிறது, ஏமாந்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தல். 543 தொகுதிகளும் 39 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளை பாதுகாக்கணும். ஏமாற்று வேலை பாஜக ஏமாற்று வேலை, பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபர். இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பிச்சு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபர்ல ஏமாந்துடாம இருக்கணும். ஆஃபர்ல ஏமாந்த கட்சிகள் வரலாற்றில் என்றைக்கும் மறக்கப்பட மாட்டாது. தொகுதி மறுவரையறை மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் இன்று மாவட்டந்தோறும் பேரணி. சென்னை மேடவாக்கத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேரணியை தொடங்கி வைக்கிறார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும். எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் உறுதியளித்தது குறித்து தமிழக அரசு அறிக்கை. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தமிழக மக்களுக்கு அநீதி இழைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக மக்களுக்கு உரிமையையும் தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். தொகுதி மறுவரையறையையே திமுக எதிர்க்கவில்லை, அநியாய மறுவரையைத்தான் எதிர்க்கிறோம். திசை திருப்பும் நோக்கிலேயே முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டம் நடந்ததாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். எம்பிக்கள் கூட்டத்தை திமுக அதிமுக புறக்கணித்திருப்பது புதிய நட்பின் துவக்கம். சட்ட நகலை எரித்த திமுகவினர் தற்போது பின்வாங்குவது ஏன் என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி.
ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். மேகதாது விவகாரத்தில் எந்த தயக்கமும் பயமும் இல்லை. காவிரி விவகாரத்தை திசை திருப்ப தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டமா என்ற கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தும் புறக்கணித்தவர் முதல்வர் விஜய் என திமுக ஐடி விங் விமர்சனம். மேகதாது அணைக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் வழங்க தயாரா என்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படும் முன்பே எதற்காக எம்பிக்கள் கூட்டம் எனும் நாடகத்தை முதல்வர் அரங்கேற்றுகிறார் என அதிமுக கேள்வி. கண்ணாடியை திருப்பினால் எப்படி சார் வண்டி ஓடும் என்ற சினிமா வசனத்தை குறிப்பிட்டு விமர்சனம். FCRA திருத்த மசோதா தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த கிறிஸ்தவ பிரமுகர்கள் மசோதாவை முறியடித்து சிறுபான்மையினருக்கு துணை நிற்போம் என திமுக எம்பி வில்சன் உறுதி. எப்பொழுதுமே சிறுபான்மையருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறினால் பெரும்பான்மையருக்கே பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதை எங்கள் தலைவர் என்று அவர் தெரிவித்தார். அதை நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி அதே போல வருங்காலங்களில் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வரும் நேரத்தில் தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் நடந்து கொள்வோம். வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதா முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் எனவும் விமர்சனங்களை நிராகரிப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். FCRA மசோதா குறித்து அமெரிக்க எம்பிக்கள் கவலை தெரிவித்திருந்த நிலையில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேட்டி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். ரமணாசிரமத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் பங்கேற்றார். திருவண்ணாமலையிலிருந்து புதுச்சேரி சென்ற அமித்ஷாவுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. புதுச்சேரி காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கும் அமித்ஷா. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்பு. தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக பதவியேற்கும் 15 நீதிபதிகளுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. மக்கள் அனைவருக்கும் சம நீதியும் சமூக நீதியும் கிடைக்கும் வகையில் பணி சிறக்கட்டும் என பதிவு. மாநில சட்ட ஆணையம் மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மணிப்பூர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் தலைவராக நியமனம். தாவேக அரசை கண்டித்து வரும் 14ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதோடு மேகதாது பிரச்சினையில் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. மேகதாது அணை காவிரி பிரச்சினைகளில் தொடர்ந்து குரல் கொடுக்க கோரிக்கை. தாவேகவில் இணைந்த சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையாவுக்கு மாவட்ட அமைப்பு செயலர் பதவி. மரகதம் குமரவேல் உட்பட 11 பேருக்கு துணை பொதுச் செயலர் பதவி.
சென்னை வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மாலில் ஹிப்ஹாப் ஆதியை காண குவிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். வேளச்சேரியிலிருந்து கிண்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல். உங்களுடைய பாதுகாப்பு கருதியும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படியும் என்னால் மேடை ஏற முடியவில்லை. உங்களோடு மீசையை முறுக்கு 2 பட ப்ரமோஷனை கொண்டாட முடியவில்லை என வீடியோ வெளியிட்டு ரசிகர்களிடம் ஹிப்ஹாப் ஆதி வருத்தம். பழனி கோயில் நில முறைகேடு வழக்கில் கைதான அன்வர்தீன் சிறையில் உயிரிழப்பு. அன்வர்தீனின் உடல் உடற்கூறாய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பழனி கோயில் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி பத்திரப்பதிவு. சிபிசிஐடி காவலில் சரணடைந்த பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷுக்கு வரும் 21 வரை நீதிமன்ற காவல். கடந்த 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் கிழக்கு வாசல் கோபுரம் மீண்டும் திறப்பு. பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சித்தர் முத்துவடுகநாத சுவாமி கோயிலில் குரு பூஜை விழா. 2 டன் அரிசி 3 டன் காய்கறிகளை கொண்டு அறுசுவை உணவு சமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம். ராமநாதபுரம் மாவட்டம் கருங்குளம் சக்தி மாரியம்மன் கோயில் ஆடி பொங்கல் விழா. பக்தர்கள் உடல் முழுவதும் சகதியை பூசி நூதன முறையில் நேர்த்திக்கடன். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மழையின்றி வறண்டு பாலைவனமாக வைகை ஆறு. பாசன கிணறுகள் வறண்டிருப்பதால் பயிர்கள் கருகும் அபாயத்தால் விவசாயிகள் கவலை. வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். வேகமாக மாறும் உலகில் ஆர்வத்துடன் கற்பவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும். டெல்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி உரை. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. யூபிஐ சேவைக்கு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கட்டணம் விதிக்கப்படாது. நிறுவனங்களுக்கு சிறிதளவு கட்டணம் விதிக்கப்படலாம் என்று மத்திய நிதியமைச்சகம் மீண்டும் விளக்கம். அமர்நாத் யாத்திரை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தம். மழையால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை. பஞ்சாபில் காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆலோசனையின் போது மோதல். மலேர்கோட்லாவில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு.
காசர்கோட்டில் அரசு பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா நிகழ்ச்சியில் சாவர்கரை போற்றும் வகையில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை. பாஜகவின் செயல் திட்டத்திற்கு காங்கிரஸ் அரசும் முஸ்லிம் லீகும் துணை போவதாக இடதுசாரிகள் குற்றச்சாட்டு. விளக்கமளிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆணை. பெண்கள் தங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது. இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. ஜார்க்கண்டில் அரசு பணி தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் அரசின் பேச்சுவார்த்தை தோல்வி. அரசு பணிக்கான தேர்வை ரத்து செய்ய கோரி 15வது நாளாக மாணவர்கள் தொடர் போராட்டம். கேரளத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் தாமதம் நீடிப்பதாக அரசை கண்டித்து பாஜக இளைஞரணியினர் போராட்டம். போராட்டக்காரர்களை கலைக்க தண்ணீரை பீச்சியடித்த காவல்துறை. உத்தரப்பிரதேச பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்ட உள்ள இளம் IAS IPS அதிகாரிகள். மாணாக்கரிடையே தன்னம்பிக்கை, நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்ச்சி அம்மாநில அரசு முயற்சி. பாகிஸ்தானுக்கு ராணுவம் தொடர்பான தகவல்களை கூறிய புகாரில் இந்திய விமானப்படை வீரர் கைது. மோகவலை விரித்த ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்பு பெற்றதாக வழக்கில் தகவல். நிலவில் ரோபோக்கள் மூலம் தொழிற்சாலைகள், விண்வெளியில் செயற்கைக்கோள்களை தயாரிக்க திட்டம். சந்திரனில் ஸ்டார் மைண்ட் AI செயற்கைக்கோள்களை உற்பத்தி செய்யவும் எலான் மஸ்க் தலைமையிலான SpaceX முடிவு. வலுவான டால்பின் சூறாவளி ஜப்பானின் தெற்கு பகுதியான ஒகினாவா மாகாணத்தை தாக்கியது. கடுமையான காற்று வீசியது. கனமழை பெய்ததால் துறைமுகங்கள் மூடல். இலங்கையில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழப்பு. பல மாவட்டங்களில் ஏற்கனவே நிலைமை மோசமாக இருக்கும் நிலையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரிட்டன் நாட்டின் பிரிஸ்டலில் நடைபெற்ற பலூன் திருவிழா. விதவிதமான வடிவங்களில் வானம் தொட்ட பலூன்கள். பிரிட்டனில் அதீத வெப்பத்தால் வறண்டு கிடக்கும் விளைநிலங்கள். விளைச்சல் குறைவதால் உணவு தானிய உற்பத்தி வெகுவாக குறையும் என விவசாயிகள் கவலை. ஜப்பானில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் திக்குமுக்காடிய மருத்துவர்கள். விளக்குகள் குலுங்கி அணைந்த நிலையில் நோயாளியை இறுக்கி பிடித்து கீழே விழாமல் காப்பாற்றிய நெகிழ்ச்சியான செயல். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தடையின்றி பயணிக்க ஈரானும் ஓமனும் புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பிறகு ஈரான் துறைமுக முற்றுகையை அமெரிக்கா விலக்கிக் கொள்ளும் என தகவல். பாகிஸ்தானில் பெட்ரோலுக்கு புதிய வரி விதிப்பு எதிரொலி. அரசை எதிர்த்து பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம்.